இன்று வத்தலக்குண்டு ஒன்றிய நகர கழகத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையும் அறிவுரையும் வழங்கி கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் ஐயா அரிசாமி அவர்களே, அதே போன்று எந்த போராட்டமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சிரமங்களுக்கு இடையிலும் எங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முன்னாள் ஒன்றிய கழக சகோதரர் சுரேஷ் அவர்களுக்கும், அதேபோல் அண்ணன் ஜெயபிரகாஷ் அவர்களுக்கும், 17 வார்டு பிரதிநிதி கோபி அவர்களுக்கும், நகரத்துறை துணைச்செயலர் கோபி அவர்களுக்கும், சிவகோட்டையினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் பாலமுருகன் அவர்களுக்கும், பழையபுரத்தினுடைய கிளைச்சாளர் சகோதரர் மணி அவர்களுக்கும், அதே போன்று மூத்த நிர்வாகி அண்ணன் அமாவாசை அவர்களுக்கும் மற்றும் கோட்டப்பட்டியினுடைய மூத்த நிர்வாகி கழகத்தின் முன்னோடி மரியாதைக்குரிய காமிநாயக்கர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு முக்கியமான காலகட்டத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் உலக தலைவர்கள் ஒப்பற்ற உரிமை குரல் மக்கள் தலைவர் வைகோ அவர்களை கடந்த 4ஆம் தேதி தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது என்பது எதற்காக என்பதற்காகத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். கடந்த 2009ஆம் ஆண்டு ஈழத்தமிழர் இலங்கையில் நம்முடைய தொப்புள்கொடி உறவுகள் ஈழத்தில் சித்திரவதை செய்யப்பட்டு சிறுவர்கள், குழந்தைகள், பெண்கள் என்று ஒரு பச்சாதாபம் இல்லாமல் அனைவரையும் ஒன்று குவித்த ராஜபக்சேயை கண்டித்தும் நாம் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு தமிழகத்தில் போராடி கொண்டிருந்தோம். அதே போல நம்முடைய கல்லூரி மாணவர்கள் மற்றும் அனைத்து சங்கங்கள் சார்பாகவும் அந்த நேரத்தில் ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் முத்துக்குமார், அதேமாதிரி பல்லவட்டியை சேர்ந்த ரவி, சென்னையை சேர்ந்த அமரேசன் போன்றவர்கள்லாம் தங்கள் மேனிக்கு தீயிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஈழத்தமிழர் பிரச்சனையை பக்கத்து நாட்டில் இருந்து நாம் தாய் தேசமாக நம்மளை மதிக்கக்கூடிய அந்த ஈழத்தமிழர் நம்ம இந்திய அரசு கண்டுகொள்ள மாட்டேங்கிறது என்கின்ற அந்த போக்கில் அவர்கள் கத்தி கதறி கொண்ட நேரத்தில் இங்குள்ள தமிழர்கள் நாம் தொப்புள்கொடி உறவுகள் நாசப்படுத்தப்படுகிறார்களே என்ற மனவேதனையில் நம்முடைய தமிழக அரசுக்கு உட்பட்டு நாம் இந்திய அரசுக்கு வரி செலுத்துகிறோம். தமிழக அரசு மூலமாக இங்குள்ள நம்ம அனைவரும் இந்தியன் என்று உணரப்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வரிப்பணத்தில் தான் இந்தியா என்கின்ற இந்த தேசம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நம்முடைய உணவுக்கு மதிப்பளிக்காமல் ஒட்டுமொத்த வடமாநிலத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்திய அரசு உடனே மதிப்பளிக்கவில்லை. அதே போன்று தமிழனுடைய உணவுக்கு மதிப்பளிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் தலைவர் வைகோ அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய நம்முடைய தொப்புள்கொடி உறவுகள் அழிக்கப்படுகிறார்கள், நாசப்படுத்தப்படுகிறார்கள் என்கின்ற அந்த வேதனையில் இங்கு நிறைய பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இந்திய அரசிற்கு அவர் வேண்டுகோள் விடுத்தார், கண்டனம் தெரிவித்தார், பல கூட்டங்களில் அவர் உரையாற்றினார். அப்படி 2009இல் தலைவர் வைகோ அவர்கள் ராணி சீதையம்மாள் மன்றத்தில் நடந்த ஈழத்தில் நடக்கும் என்ன என்கின்ற அந்த ஒரு கருத்தரையில் கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை தமிழர்களுடைய சுதந்திரை இந்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என்றால் ஒட்டுமொத்த இந்தியாவும் செதறி போய்விடும் ஒரு காலகட்டத்தில் தமிழகம் என்பது நாங்கள் இந்தியாவுடன் ஒருமைப்பாட்டுடன் இந்தியன் என்ற அந்த ஒருமைப்பாட்டுடன் வாழத்தான் நினைக்கிறோம். ஆனால் இந்திய அரசு